கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறுகிற நாள், நீங்கள் அற்புதத்தை பெறுகிற நாள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிற நாள். ஏதாவது காரியங்களை குறித்து கலங்கியிருந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகளில் ஒரு முடிவை, நல்ல முடிவை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வருவார். இன்றைக்கு ஜீவார்த்தைக்கான வசனம் யோபு 29:9. பிரபுக்கள் பேசுகிறதை நிறுத்தி கையினால் தங்கள் வாயை பொத்திக் கொள்வார்கள். இன்றைய ஜீவார்த்தின் தலைப்பு பேசுகிறதை நிறுத்துவார்கள். இன்றைய ஜீவார்த்தின் தலைப்பு பேசுகிறதை நிறுத்துவார்கள். யோபை பார்த்த உடனே பிரபுக்கள் பேசுகிறத நிறுத்தினாங்களாம். தங்கள் கையினால் தங்கள் வாயை பொத்தி கொண்டாங்களாம். பிரபுக்கள், பூமியிலே உயர்ந்த இடத்தில் இருந்தவர்கள் பேசுவதை நிறுத்தினாங்க. பேசவே இல்லையா? தேவையில்லாத அவங்க பேசவே இல்லை. யோசித்து பாருங்கள். இன்றைக்கி உங்களை பார்த்து நிறைய பேர் பேசுகிறாங்கல்ல, பரியாசம் பண்ணுறாங்கல்ல, தவறாக சொல்கிறாங்கல்ல. ஆனால் கர்த்தர் சூழ்நிலையை மாற்றுவதற்கு போதுமானவர். உங்களோடு தான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கி உங்களோடு தான் கர்த்தர் உணர்த்தி கொண்டிருக்கிறார். பேசுவதை நிறுத்துவாங்க. என்ன பேசி கொண்டாலும் சரி, இனிமேல் உங்கள் பக்கத்தில் மட்டும் இல்லை, தூரத்தில் இருந்து கொண்டு கூட உங்களை பற்றி தவறான காரியத்தை, தவறான பேச்சுகளை யாருமே பேச மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தில், ஒரு உயர்ந்த இடத்துல, உன்னதமான இடத்துல, பேரும் புகழுமா எல்லாருக்கும் முன்பாக சாட்சியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை வைக்க போகிறார். விசுவாசிப்பீங்களா? நம்புவீங்களா? கண்டிப்பாக வைக்க போகிறார். தேவனால் முடியும், தேவனால் முடியும். பாருங்கள், சில பள்ளிக்கூடத்தில் பார்க்கும்போது பிள்ளைங்க நல்ல சத்தம் போட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அங்கே குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் உள்ளே வந்துட்டாங்கன்னா அப்படி நிறுத்திடுவாங்க. ஒரு பயம், அந்த பிள்ளைகளுக்கு ஆசிரியர் கண்டோன்னா ஒரு பயம் அப்படி உண்டாயிரும். அதே போல் தான் கர்த்தர் உங்களை வைக்க போகிறார். உங்களை பார்த்தோன்னே தேவையில்லாமல் எதையும் பேசக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அப்படியே அமைதியாயிருவாங்க. விசுவாசிங்க, சூழ்நிலை மாறுகிறது. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, நீர் கொடுத்த வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். இதுவரையிலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பலவிதமான காரியங்களை மற்றவர்கள் பேசி கொண்டிருந்திருக்கலாம். இனி அவர்கள் பேசாதபடிக்கு ஆண்டவர் தொடர்ந்து கிரியை செய்யும்படியாய் உம்முடைய ஊழியக்காரன் நான் மன்றாடி ஜெபிக்கிறேன். இப்பொழுது ஒரு தெய்வீக மகிமை எல்லாரையும் தொடட்டும் என்று ஜெபிக்கிறேன். வியாதிப்பட்டவர்களை இப்போது சுகமாக்கும். பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை இப்போது விடுதலையாக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடும். திருமணம் நடக்கட்டும். குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும். ஆண்டவர், இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் மன்றாடுகிறேன். ஆண்டவரே, திருமண நாளை காண்கிற குடும்பங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக, மேன்மைப்படுத்துவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இன்றைக்கு கமாண்டில் ஜெப குறிப்பு அனுப்பி இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் மன்றாடுகிறேன். ஆண்டவரே, வேலை வேண்டும், வியாபாரம் வேண்டும், கடன் பிரச்சனை மாறணும், பிள்ளைகளுக்கு எக்ஸாமில் வெற்றி அடையணும், வெளிநாட்டுக்கு போகணும், வீடு கட்டணும், திருமணம் நடக்கணும், பல காரியத்துக்கு ஜெப குறிப்பு போட்டிருப்பாங்க. அதை கர்த்தர் பார்த்து அங்கீகரித்து அற்புதம் செய்து சாட்சியில் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் ஜெபத்தை கேட்டு அதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.